அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்துல சகோதரர் நத்ரோஸ் கான் தேய்வட்டணத்திலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கடா, இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஏன் வயது முதிர்ந்த நேரத்தில் எனக்கு குழந்தை வேண்டும் என்று கேட்க வேண்டும், வாலிப வயதில் கேட்டிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இது நல்ல ஒரு கேள்வி. குர்ஆன் அவங்க படிச்சதின் அடிப்படையில் அந்த கேள்வி கேட்கப்படுது. ஆனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தளவுக்கு அவங்க நபியாக இருக்கிறாங்க. நபியாக இருக்கக்கூடிய காரணத்தினால அல்லாஹ்வின் மீது நிராசையோ, அல்லாஹ் நமக்கு தரமாட்டான் கொடுக்க மாட்டான் அப்படிங்கிற அவநம்பிக்கையில எல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க. கேட்டிருப்பாங்க. அது சம்பந்தமா அல்லாஹ் சொல்லல. அவங்க திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்க எல்லாம் குழந்தையை தா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது சம்பந்தமாக குர்ஆன்ல சொல்லப்படல. இப்ப கடைசியா இந்த சம்பவம் என்ன நடக்குதுன்னா, இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து பிறக்கிறாங்க. அவங்க அந்த மஸ்ஜித் அக்ஸா அந்த பள்ளிவாசலுக்கு என்ன செய்யறாங்க, நேர்ந்து விடப்படுறாங்க. அந்த நேர்ச்சி செய்து பள்ளி அதுக்காக நேர்ச்சி செய்யறாங்க. ஆம்பளை புள்ள வேண்டும் என்று, அது பொம்பளை பிள்ளையா போயிருது. பள்ளிவாசலை விட்டுறாங்க. இவங்க தான் பராமரிக்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் பராமரிக்கிறாங்க. அவங்க அந்த ஒரு பருவ வயது அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இறைவன் புறத்துல இருந்து அற்புதமான முறையில உணவுகள் வருது. அப்ப இது என்ன அப்படின்னு கேட்கும்போது, இது ரஹ்மான் இடத்துல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல அப்ப அப்ப அவங்களுக்கு மீண்டும் வந்து என்ன செய்யுது, அவங்களுக்கு வந்து அந்த இறைவனிடத்துல நம்ம கேட்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. ரொம்ப காலமா பிள்ளைகளை கேட்டு கேட்டு பிள்ளை இல்லை, அதோட அவங்க விட்டுட்டாங்கன்னு வைங்களேன். இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன செய்யுதுன்னா, நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு தரக்கூடிய சக்தி இருக்குது, தருவான், எந்த நேரத்திலையும் தருவான் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அந்த கேள்வியே கேட்கிறாங்க. அல்லாஹ், நான் வந்து என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலவீனம் அடைந்து விட்டது, என்னுடைய தலைமுடிகள் எல்லாம் நிறைய மின்னுகிறது, அதாவது நரைச்சு பழுத்து போயிருக்கிறது, என் மனைவி வேற மலடியாக இருக்கிறார். புள்ள பெறாம ரொம்ப காலமா இருக்கிறாங்களா இல்லையா, அது வயதை தாண்டி விட்டா அந்த மாதவிடாய் போன்ற எல்லா போக்குவரத்து நின்று போயிடும். அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. ஆனாலும் எனக்கு ஒரு பிள்ளையத்தா, என்ன ஒரு சந்ததி இல்லாதவனா ஆக்கி விடாது என்று சொல்லி என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு அத்தாட்சியை கொடுக்குறான். 3 நாளைக்கு நீங்க யாரோடையும் பேச முடியாது அப்படின்னு. உங்களுக்கு அழகான புள்ள பிறக்க போகுது, எகையா என்ற பேர் வச்சு அல்லாஹ் கொடுக்குறான். ஆனா அவருக்கு நம்பிக்கை வரல. நம்பிக்கை வரலைன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், இருந்தாலும் எனக்கு ஒரு அத்தாட்சியை தா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த மாதிரி நீ சொல்லி இருக்கிற, எனக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு அத்தாட்சி தான், இதுக்கு என்ன ஆதாரம் அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய நேரத்துல, நீ 3 நாளைக்கு யாரோடையும் பேச முடியாது அப்படின்ற ஒரு அத்தாட்சியும் கொடுத்து அல்லாஹ் அவர்களுக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுத்தான் அப்படிங்கிறது தான் அந்த செய்தியினுடைய சுருக்கம். ஆனா அவங்க குழந்தை ஆரம்பத்துல கேட்காம இருந்தார்கள் அப்படின்னு நம்ம விளங்க முடியாது. ஏன்னா நபியாக இருந்த காரணத்தினால அல்லாஹ்வின் மீது அவநம்பிக்கையோ, அல்லாஹ் தரமாட்டான் கொடுக்க மாட்டான், அவனுக்கு அந்த சக்தி இல்லை அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்திருக்க மாட்டாங்க. கேட்டிருப்பாங்க, கொடுக்கல, சரி அல்லாஹ் தரும்போது தரட்டுமே அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாங்க, இருந்திருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை பார்த்த உடனே அவர்களுக்கு என்ன செய்யுது, இன்னமும் அது ஈமான் அதிகரிக்கிறது. அல்லாஹ் எப்படியும் தருவான், அவனுக்கு எல்லா சக்தியும் இருக்கத்தான் செய்யுது, தருவான், எப்ப வேணாலும் தருவான் அப்படிங்கிற நேரத்துல கேட்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தான் என்ற சம்பவம் தான் அந்த குர்ஆன் வசனங்கள்ல சொல்லப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், பார்த்துக் கொள்ள வேண்டும்.